கோவை அரசு மருத்துவமனையில் நோயாளிகளை ஏற்றிச் செல்லும் ஸ்ட்ரெச்சரில் கற்கள் உள்ளிட்ட கட்டிடப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் அவலம் அரங்கேறியுள்ளது. அரசு மருத்துவமனையில் பாதுகாவலர்கள், ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோர் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அவசர காலத்தில் நோயாளிகளை ஏற்றிச் செல்லும் ஸ்ட்ரெச்சர்களை ஊழியர்கள் கட்டிட வேலைக்கு பயன்படுத்தும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட மாடல் அமைச்சர் மாசு மருத்துவத்துறையை கவனித்துக் கொள்ளும் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை திருவொற்றியூரில் திமுக கவுன்சிலரின் உறவினரை கண்டித்து மீனவர்கள் போராட்டம் நடத்தினர். திருச்சினாங்குப்பத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 492 வீடுகள் கட்டப்பட்டு மீனவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் அங்கு கூடுதலாக 360 வீடுகள் கட்ட அதிமுக ஆட்சியில் பூமி பூஜை போடப்பட்டது. இந்நிலையில் திமுகவின் விடியா ஆட்சி அமைந்ததால் அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு வீடு பெற மீனவர்களுக்கு 2,40,000 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது. இதனிடையே 14வது வார்டு திமுக கவுன்சிலரின் மைத்துனர் பிரகாஷ் 50,000 ரூபாய் கட்டினால் வீடு பெற்றுத் தருவதாக கூறியதை நம்பி பணம் கட்டிய மீனவர்கள் தங்களுக்கு வீடு வழங்கப்படாததால் எண்ணூர் விரைவுச் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.